வெல்கம் டு தமிழச்சி சமையலறை. இன்றைக்கி நம்ம டேஸ்டான வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி ஒட்டாமல் நல்லா நம்ம வீட்டில் இருக்க அரிசியை வச்சு உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை வச்சு எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரியாணிக்கு சேர்க்குற எல்லா மசாலாவும் சேர்த்துக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், அந்த அன்னாச்சி பூவு, கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது பெரிய வெங்காயம் 1 நறுக்கி சேர்த்துக்கலாம் நீட்டாக. பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதான் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி எடுத்துக்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு குக்கரில் 2 விசில் அளவுக்கு விசில் விட்டு எடுத்தோன்னா டேஸ்டியான ஈஸியான செய்யக்கூடிய புலாவ் வெஜ் புலாவ் ரெடி. பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக ஒட்டாமல் அடியில் எதுவுமே தீயாமல் அழகாக வந்திருக்கு. அதுவும் வீட்டில் இருக்க அரிசியை வச்சு இது மாதிரி சூப்பரான வெஜ் புலாவ் செய்யலாம். நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். புலாவ்னாலே அதுக்கு சைடிஷ் பெஸ்ட்டு எதுனா சிக்கன் கிரேவி தான். அதுதான் யம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு ஆப்டாகவும் இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.